கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும் முன்னாடி எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. துதிகளின் மதிலே வாசம் செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரமானவரே எமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் எங்களோடு பேசும் சுவாமி. இயேசு மூலியமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்தி வணங்குகிறோம். அனுகிரக காலம் ஒரு மனுஷனுக்கு வருமானால், அந்த அனுகிரக காலத்திலே தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறத எந்த மனுஷனாலையும் பிசாசினாலும் என்ன பண்ண முடியாது, தடவே பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில் அநேக காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் இருக்குது, நிறைவேறாத நிறைய பாடுகள் இருந்தாலும் நம்ம அதில் நிறைவேற்ற முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம எண்ணுகிற எண்ணங்கள் நிறைவேறலை, நம்ம சொல்கிற வார்த்தைகள் என்ன பண்ண நம்ம நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையினாலே நம்ம என்ன பண்ண மாட்டிக்கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு அனுகிரக காலம் இருக்கிறதா, அந்த அனுகிரகத்தின் காலத்திலே அவருடைய கிருபை நம்மளுக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் வரும்போது நம்ம எல்லாவற்றையுமே எதிர்பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வரும்போது எல்லாமே எதிர்பார்க்கிறோம். நம்முடைய எல்லா முழு பலவீனத்தையும் அவர் மேலே வைக்கும் போது தான் அவருடைய பலம் நம்மளுக்கு பூரணமாய் கிடைக்கும். அல்லேலூயா. சும்மா என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஒரே ஒரு இந்த காரியத்துக்கு மட்டும் தான் ஆண்டவரை நான் வரேன் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய முழு நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும். அவர் முழு நம்பிக்கை நீ அவர் மேலே வைக்கும் போது தான் உன் நம்பிக்கை அவர் விளங்கும்படியாக அவருடைய அனுகிரக காலத்தில் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 49:8 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இன்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். இரட்சணையின் நாளிலே நான் உனக்கு உதவி செய்து நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். வாக்கு தத்துவம் என்னது? ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா உறுதியானதா இருக்குது. அந்த வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் இந்த வார்த்தை அனுகிரக காலத்திலே நம்மளுக்கு செயல்படும். அப்போ எப்படின்னா, இந்த காலத்துல விசுவாசம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு தளர்ந்து போகுதோ, அந்த விசுவாசத்தினாலே அநேக இருளில கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ இருளின் ஆதிக்கம் நமக்குள்ள உள்ள இருக்கும் போது இந்த அனுகிரக காலத்தில் நம்மளுக்கு என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணா, நான் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வருடத்துல நான் எவ்வளவு பொருத்தனை பண்ணேன், இந்த மாதத்துல நான் எவ்வளவு பொருத்தனை பண்ண ஆண்டவரே, என் ஜப வாழ்வு குறைவா இருக்கு, என் பரிசுத்தம் குறைவா இருக்கு, என் ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, என் ஆரோக்கியம் குறைவா இருக்கு. இந்த குறைவெல்லாம் என்ன பண்ணா நிவர்த்தி செய்யணும்னா ஆண்டவரத்தில் நம்ம என்ன பண்ண கூப்பிடணும். கூப்பிட யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கூப்பிட கூப்பிட தான் ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கூப்பிட கூப்பிட தான் நீ எதெல்லாம் கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுகளை என்ன பண்ணுற தேவன் அறுக்கிறவரா இருக்கிற. மனுஷன் எல்லா விதத்திலும் கட்டப்பட்டிருக்கிறான். மனைவி கணவனிடத்தில் கட்டப்பட்டுருக்காங்க, கணவன் மனைவிடத்தில் பிள்ளைகளிடத்தில் கட்டப்பட்டுருங்க. ஆனால் இந்த உறவு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது இல்லாமல் பல காரியங்களை நம்ம கட்டப்பட்டு இருப்பார்ப்போம். நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாத போகும்போது நமக்குள்ள ஒரு அபிவிசுவாசம் வரும். அந்த விசுவாசம் நம்மளை என்ன பண்ண இருளுக்குள்ள தள்ளும். அந்த இருளானது என்ன பண்ணா உன்னை எழும்ப விடாம என்ன பண்ண கட்டப்பட்டவராக இருக்க வேண்டும், அல்லது கட்டப்பட்டதா இருக்கும். அப்ப என்ன பண்ணா நம்ம புதிதாய் சிந்திக்க வேண்டும். தேவனிடத்தில் என்ன பண்ணா அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டுகள் நாட்கள் கடந்து போனாலும் நான் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு இருள் இருக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு இருள் இருக்கிற ஆண்டவரே, இந்த எல்லா கட்டுகளும் நீங்க அருங்க ஆண்டவரேன்னு சொன்னா, நீங்க விசுவாசத்தில் சொன்னா தேவன் அற்புதங்களை செய்ய மகிமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. பாருங்க, ஒருவர் சோதனையில இருந்தாலும், அவங்க போராட்டம் இருந்தாலும், ஜெபிக்க முடியலனா கூட ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவார்? நம்மளை தேடி வந்து என்ன பண்ணுவார்? நம்ம சோதனைகளை அவர் என்ன பண்ணுவார்? கலைக்கிறவரா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாயனூர்ல ஒரு விதவை என்ன பண்றா? தனக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அவன் மகன்தான், அது வேற யாருமே இல்லை. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் என்ன இருக்கணும்? இயேசுவா இருந்தாதான் அற்புதம் நடக்கும். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, உலகத்தோடு இருக்கக்கூடாது, உலக மக்களோடு இருக்காது, உலக சிநேகத்தோடு இருக்கக்கூடாது. நீ இயேசுவோடு இருந்தினா, இயேசு உன்னை தேடி வந்து உன்னுடைய அற்புதங்கள் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன், என்னது? ஒரே மகன். எல்லா நம்பிக்கை என்ன வந்து அவன் மேலதான் இருக்கு. என் மகன் தான் எனக்கு எதிர்காலம் இருக்குது. அப்போ நம்ம கூட நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம ஒரு பயம் இருக்கும், ஒரு தெளிவில்லாம இருக்கும், ஒரு என்ன நடக்குமோ என்ன நடந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களாம் எல்லாமே இருக்கலாம். ஊழியத்தில் எதிர்கால ஊழியத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற நம்ம குடும்பத்தை நினைச்சு ஒரு பயம் இருக்கும். வருமானம் இல்லாம இருப்பீங்க, அந்த வருமானத்தை குறித்து என்ன பண்ண ஒரு பயம் இருக்கும். கணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும், வியாதியை குறித்து ஒரு பயம் இருக்கும். பயம் இல்லாத மனுஷர்கள் யாருமே இல்லை. ஆனா அந்த பயத்தை நீக்கி அந்த பயத்தை போக்குறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசம் அற்புதங்களை நடத்தி கொண்டே போகும். விசுவாசம் அற்புதங்களே நடத்தி கொண்டே போகும். கட்டுண்டு இருக்கக்கூடாது. கட்டுண்டு என்னென்ன காரியத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கோமோ அந்த கட்டெல்லாம் தேவனத்தில் கேட்டு என்ன பண்ணா, அந்த கட்டெல்லாம் அறுத்துற பிறகு தான் அற்புதங்களை தேவன் நம்மளை நடத்தி செல்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். நானும் என் மனைவியும் ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய போராட்டம் எங்களுக்குள்ள வந்து பணம் பிரச்சனை தான். அது எங்களை விட்டு என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் அப்படியே விலகி போயிடுச்சு. போயிட்டோன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கேருந்துன்னா, நாங்கள் அது மேலே வச்சுருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுதுன்னா, அது கிடைக்காம போனோன்னா 2 பேருக்குமே ரொம்ப நாங்கள் சோர்ந்துட்டோம். ஆனாலும் எங்கள் மனைவி வந்து ஜபத்தில் ரொம்ப குறைவு. ஆனால் நான் ஜபத்தை என்ன பண்ணேன், நான் இடைவிடாமல் ஆண்டவரை என்ன பண்ணேன், ஜபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த 3 நாளாக 11 மணிக்கு நான் முழங்கால் போட்டது, 2 மணிக்கு ஜபத்தை முடிப்பேன், திரும்ப 1 மணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன், திரும்ப ஜபத்தை போட்டுகிட்டே இருந்தேன். உண்மையாக சொன்ன போனா 49 லட்சம் தேவன் என்னை சந்திக்க வல்லமை உள்ளவரார். கரங்களை தரும், உண்மையாக நல்ல தரம். எங்க எதிர்பார்ப்பு தோல்வி ஆயிடுச்சு. எதிர்பார்ப்பு தோல்வி ஆயிடுச்சு. எங்க மனைவி சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் என்ன பண்ண, இழந்துட்ட, எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க மனைவி என்ன பண்ண சொல்லும் போதெல்லாம் அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க அழும்போது நான் கொஞ்சம் சிரிப்பேன். ஏன்னு சொன்னால், நான் விசுவாசம் எனக்கு தெரியும், என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழி அடைக்கப்பட்டா தேவன் 100 வழிகளை திறப்பார். 2 வழி 3 வழி 100 வழிகளை திறப்பார். எந்த மனுஷன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்குறானோ, எந்த ஒரு பிசாசு அவன் ஆசீர்வாதத்தை பிடுங்குறானோ, நீ உண்மையாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பே ஆனால் 1000 மடங்கு அந்த மனுஷனிடத்தில் உனக்கு திருப்பி கொடுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. வல்லமை நிறைந்தவராக இருக்கார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கார். நான் அதுக்கு தான் இந்த சாட்சி சொன்னேன். நான் இதை சொல்ல மாட்டேன், இதை நீ நடந்தது நான் பெரிய சொல்ல மாட்டேன், என் சாட்சியை நான் சொல்ல எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, இருக்கிற சகோதரிகளே, ஒருவேளை நீங்க அற்புதத்தை நடக்கணும், அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, உங்க விசுவாசம் இயேசுவிடத்தில் அதிகமா இருந்தா, நீங்க இடைவிடாத ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நீங்க தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்கிட்டு நானும் எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தேன் அந்த வீடு கட்டுறதுக்கு. கல்லை வைக்கிறேன், மண்ணை வைக்கிறேன், 2 முறை போடுறேன், 4 முறை போடுறேன், எல்லாம் வச்சுட்டேன், எல்லாம் வைக்கிறேன். காசும் இருந்தது, வீடு கட்ட முடியல, எல்லாம் போச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண, இடத்தையும் நம்ம கொடுத்துடலாமான்னு எனக்கு ஒரு என்ன பண்ண எனக்கு ஒரு அபிவிசுவாசம் வந்தது. நான் ஜபம் பண்ண நல்லா கேட்டுங்க, இதையும் திரும்பி நான் சொல்றேன்னா, நீங்க ஜபம் பண்ணத்தான் அந்த இடத்துல இருக்கிற காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். நீங்க அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஜபம் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணா,
எந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாய் உன்னுடைய காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, உன்னுடைய சத்துருவையும் வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு மறைந்திருக்கிற சத்துருவு, உனக்கு இடையா இருக்கிற சத்துருவு, நீ அறியாம இருப்பாய் அந்த சத்துருவே, அந்த சத்துருவை தேவன் உன் கண் முன்னே நிறுத்தி அந்த தடை செய்கிற சத்துருவை உன் காலில் என்ன பண்ணுற மிதிக்கும்படி அவர் தேவ பலனையும் தேவ கிருபையும் கொடுத்து உன்னை இருளில் இருக்கிற உன்னை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை பிரகாசமாய் வைப்பது மட்டுமல்லாமல் உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல தேவன் உயர்த்தக்கூடியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதான் பண்ணேன். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் யாரிடமே வாக்குவாதம் பண்ணல. நான் எங்க சண்டை சச்சரவு போவே இல்லை. நான் பண்ணதெல்லாம் தேவனோடு வாக்குவாதம் பண்ணேன். பிசாசை எதிர்த்து நின்னேன். பிசாசை எதிர்த்து நின்னேன். முழங்கால நின்ன. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. ஆனா அற்புதம் கொஞ்சம் தாமதமா நடக்கும். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போனீங்கன்னா அற்புதம் நடக்கவே நடக்காது. சரீரத்துக்குள்ள வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க நீ மரிச்சிருவேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் நீ தேவனிடத்தில் கேட்டியா? தேவன் சொன்னாரா உன் வியாதி இந்த வியாதியில் ஆண்டவரே நான் மரிச்சிருவேன்னு கேட்டா தேவன் சொல்வாரா? ஏன்னா அவருடைய பலன் உன்னுடைய சரீரத்தில் வரும்போது பூரணமாய் உன்னுடைய சரீரத்தில் குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தழும்புகளால் உன்னை நான் குணமாக்குவேன். வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கணும். காலையில ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்? மாத வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கணும். வேதத்தை படிச்சு வாக்கு தத்தை வச்சு வசனத்தை வச்சு ஜெபிக்க அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிற மகிமை உன் மேலே பிரகாசிக்கும். அது பிரகாசிக்கும் போது உன் குடும்பத்தில் இருக்கிற இருள் என்ன பண்ணா வெளிச்சமாய் மாறும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உறுதியா பற்றிக்கொள்ள. வார்த்தை என்ன பண்ண? உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். எழுந்தது எல்லாம் திருப்பி கொள்ளணும். அவன் தான் கிறிஸ்துவன். நீ எழுந்ததை என்ன பண்ண முடியாது? சோர்ந்து போகக்கூடாது. நீ ஆரோக்கியத்தை எழுந்தேனா அந்த ஆரோக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். குணமாக்கவர் இயேசு என்றால் அவரிடத்தில் கேட்கும் போது அந்த குணமாக்குற மகிமை, அந்த பிரசன்னம், அந்த வரம் உன் சரீரத்தில் கிரிகை செய்து உன் உறுப்புகளை புதிதாய் மாற்றக்கூடும். ஏன் உன் உறுப்புகளை புதிதாய் மாற்றக்கூடும்னா உன் உறுப்புகளை உருவாக்கினவரே இயேசு தானே. அல்லேலூயா. உன் சரீர உறுப்புகளை உருவாக்கினவர் யாரு? இயேசு. அவர் எவ்வளமா இருக்கிறார் அவ்வளமா நான் இருக்கிறேன். அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறார் அதே ரூபத்தில் நான் இருக்கிறேன். அவருக்குள்ள அவயம் இருக்குமானால் எனக்குள்ள அவயம் இருக்கிறது. அவர் சுகமா இருக்கிறார்னா, அவர் ஆரோக்கியமா இருக்கிறார்னா நானும் ஆரோக்கியமா இருக்க போறேன், நானும் சுகமா இருக்க போறேன். இது விசுவாசம். இந்த நம்பிக்கை தான் தேவனிடத்திலே நம்மளை கொண்டு செல்லுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஜெபம் தான். மேலோட்ட ஜெபம் வலிக்காது. மேல் தொட்டியில மீனை பிடிக்க கூடாது. நீ ஆழமா ஜெபிக்கணும், ஆழமா விசுவாசிக்கணும். அற்புதம் நடக்கும். என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், என் சரீரத்தில் அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளிடத்தில் அற்புதம் நடக்கும். ஏன்னா அற்புதம் செய்கிறவர் இயேசு. அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா எரிகோவை நீங்க என்ன பண்ணலாம்? தகர்த்து போடலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு அதிகமாக ஆகத்தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அது கீழே வசனத்தையும் படிப்பா. ஒரு வசனத்தை அதே அதுல இப்ப படிச்சே. அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. உஷ்ணமாகிலும் வெயிலான தாகம். ஒரு மனிதனுக்கு தீராத தாகம். தாகம் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ஆத்மா தாகம் இருக்காது, சுவிசேஷம் சொல்ற தாகம் இருக்காது. ஆனா மீதி எல்லா தாகம் ஒரு மனுஷனுக்குள்ள. ஏன்னா அந்த தாகம் யாராலையும் தீர்க்க முடியாது. அந்த தாகம் யாராலுமே தீர்க்க முடியாது. பணம் கூட சகோதரிகளே தேவைதான். பணம் தேவைதான். ஆனா பண ஆசை என்ன பண்ண எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சில பேருக்கு பண ஆசையா இருக்கும். என்ன இருக்கும்? பண ஆசையா இருக்கும். சில இடத்துல என்ன இருக்கு? சரீர ஆசையா இருக்கும். தாகம், சரீர தாகம். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள இருளின் ஆதிக்கம் இருக்கும்.
இந்த தாகம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத தாகம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத தாகத்தை யாரால என்ன பண்ண முடியாது? தீர்க்கவே முடியாது. அப்போ உனக்குள்ள என்ன பண்ணுவானா, சத்ரு அந்த தாகத்தை பெருக செய்து கொண்டே இருப்பான். உன்னை விடுதலை ஆக்காம பண்ணிருப்பான், கட்டுண்டவனா வைத்திருப்பான். நீ உன்னை தாகப்பட செய்வான். எதை தாகப்பட? உலகத்தினுடைய தாகத்தை உனக்கு கொடுப்பான். உலகத்தினுடைய தாகத்தை உனக்கு கொடுப்பான். அந்த தாகம் உன்னை பெருகி 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 உனக்குள்ள அது நிரம்பும் போது என்னன்னா, நீ ஜெபிக்கும் போது, நீ உலகத்துடைய தாகத்துக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டு ஜெபிக்கும் போது அது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கும். ஏன்னா உனக்குள்ள ஊட்டி இருக்கிறது பிசாசு. அவனுடைய குணங்கள், அவனுடைய தாகங்கள் உனக்குள்ள ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் இருக்குமானால் அந்த தாகம் பெருகி 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 அதை நிறைவேறாம பண்ணும். அப்ப என்ன பண்ணா, அவிசுவாசம் உனக்குள்ள பெருகும். தேவ விசுவாசத்தை விட்டு என்ன பண்ண விலக செய்யும். ஏன்னா உனக்கு பிரியமில்லாதது தேவனுக்கு தெரியும். நல்லா பாருங்க, நான் கூட போய் ட்ரெஸ் எடுக்கிறேன், என் சட்டை எனக்கு பொருந்தணும், என் பேண்ட்டு எனக்கு பொருந்தணும். எனக்கு பொருத்தமில்லாத நான் போட முடியுமா? எனக்கு பிரியமில்லாத நான் செய்ய முடியுமா? நான் பிரியமானதான் சாப்பிட முடியும். எனக்கு பிரியமில்லாத சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா நீ தேவனுக்கு பிரியமில்லாத தாகம் உங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கும். அந்த தாகம் பெருக செய்யும். அப்ப என்ன பண்ண, பொருத்தமில்லாத நீ கேட்ப, பொருத்தமில்லாத கேட்க கேட்க அது தேவனுக்கு கோபத்தை ஊட்டும். கோபத்தை ஊட்டும். அப்ப என்ன பண்ணுனா, தாகம், எந்த தாகம் நம்முடைய தாகம் நமக்கு இருக்கணும்னா, உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிற தாகம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் எதை இழந்தாலும் அவரை நான் ஏற்க மாட்டேன். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வேன். அவர் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறதால நான் விசுவாசத்திலே அதிகப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற ஜீவ தாகம் எப்படின்னா, அவரை முகமுகமாய் சந்திப்பேன். அவர் எனக்கு நன்மைகளை செய்வார். எனக்கு நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார் என்றால் எனக்கு நன்மையை நிச்சயமாய் செய்வார் என்ற அந்த தாகம் உனக்குள்ள இருந்தா ஒரு ஆத்தும தாகம், அந்த ஆத்தும தாகம் உனக்குள்ளே ஜீவ நதியாய் உனக்கு புறப்பட்டு போகும். அல்லேலூயா. அந்த ஜீவ நதியிலே நீங்க நினையும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா தேவைகளையும் செய்ய மகிமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற எதிலையும் கட்டுப்படாது, எதிலையும் கட்டுப்படாது. பாரு, எனக்கு உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோட்டையா இருந்த எனக்கு, நண்பர்களுடைய கோட்டையா இருந்த எனக்கு, நண்பர்களுடைய தலைவரே நான் தான். உலகத்துடைய நண்பர்கள் கிடையாது, உலகத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, உலக மனிதனுடைய சிநேகம் கிடையாது, பேச்சு கிடையாது, எல்லாம் கிடையாது. தனித்து இருக்கிறேன். தனித்து மட்டுமில்ல, பரம சேனையும் உங்கூட இருக்குன்னா இயேசுவோடு நீ பயணிக்க 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 இயேசுவே உன் சிநேகிதரால் ஏற்றுக்கொண்டார், இயேசுவே உன் ஆத்ம நேசரால் ஏற்றுக்கொண்டார். உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படியாகட்டும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் உள்ள தாகம், உலகத்துள்ள பாவம், உலகத்துள்ள வஞ்சகம், இதெல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்து கொள்ளும். வஞ்சகத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. வஞ்சகத்தில் மாட்டிக்கொள்ள மனுஷன் பலவிதமான சூழ்நிலை என்ன பண்ணுவான், ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு வலை வீசுவான். பிசாசும் வலை வீச வைப்பான். அந்த பிசாசுடைய வலையில் என்ன பண்ணக்கூடாது, நாம் சிக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாகம் என்றால் முகமுகமாய் அவரை தரிசிப்போம் என்ற ஒரு தாகம், அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று தாகம், அவரை தினமும் என்ன பண்ண அவரை துதிக்கிற ஒரு தாகம் நமக்குள்ள இருந்தா அந்த தாகம் நம்மளை ஜெயத்தை கொண்டு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரை என்னால கொடுக்கவே முடியல ஆண்டவர் அப்படின்னு சொல்ற சகோதர சகோதரிகளே, என்னால எழுந்து கொள்ளவே முடியல என்று சொல்ற சகோதரி சகோதரிகளே, நிச்சயமாய் தேவன் உங்களை எழும்ப பண்ண மகிமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை எழும்ப செய்வார். அல்லேலூயா. ஒருபோதும் அவரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் வெட்கப்பட்டேன், நான் வேதனைப்பட்டேன், நான் போராடிட்டேன் அப்படின்னு நினைக்காத. அது உன்னுடைய அவிவிசுவாசத்தை குறைக்கிறது. அல்லேலூயா. நீ இன்னும் ஜெபம் பண்ணி பாரு, இன்னும் மேன்மையானதை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மேன்மையானதை தேவன் என்ன பண்ணுமா, உனக்கு தர மகிமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளவராக இருக்கணும். மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள, அந்த மேன்மையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடை எது? நான் தான் தடை. எனக்குள்ள உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் தான் தடை, வேற எந்த தடையும் கிடையாது. நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும்,
நான் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த கடத்தை கொடுக்க முடியல, ஏன் இந்த வியாதி என்னை விட்டு போகலனா அதுக்கு தடையா இருக்கிறது நீ மட்டும்தான். அப்ப அந்த தடைகளை உடைக்கணும். தடைகளை உடைச்சு நீ அர்ப்பணிப்போடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது உன்னை தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க மகிமை உள்ளவரா இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை உயர்த்துவேன். நீ கைவிட்டு செய்கிற வேலைகளை என்ன பண்ண ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அந்த வேலையை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், உன்னை கொடுக்க வைப்பார். அப்ப அந்த கொடுக்கிற கரம் எப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசமா இருக்கணும். நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், 1 மணி நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவரே இப்படி விசுவாசிக்கணும். எப்படி இருக்குன்னா இப்படி விசுவாசி அற்புதத்தை பேசணும். என்ன பேசணும்? அற்புதத்தை பேசணும். நீங்க அற்புதத்தை பேசி பாருங்க, நிச்சயமா ஏசப்பா இந்த கடத்தை எனக்கு கொடுத்துருவார் அடுத்த வாரத்துக்குள்ள அப்படி சொல்லணும். இந்த வியாதி நான் மருந்து சாப்பிட்றேன், இந்த மருந்து ஒன்றும் எனக்கு செட் ஆகாது, எனக்கு இயேசுவே மருந்தா இருக்கிறாரு. நிச்சயமா ஆண்டவரே இந்த சரீரத்தை இந்த உறுப்பை என்ன பண்ணுங்க, நீங்க குணமாக்குங்க. நீங்க குணமாக்குன்னு வச்சு கைகளை வைத்து நீங்க ஜெபிக்க 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 உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை பெருக 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 அந்த சரீரத்தில் ஹீல் ஆகுறதை நீயே அறிவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் விசுவாசம். அற்புதங்கள் இருக்கு, அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. அற்புதம் இல்லை இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இவ்வளவு பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க பாருங்க. ஏன் அந்த அற்புதத்தை என்ன பண்ணா நீ வாஞ்சிக்கணும். நீ வாஞ்சிக்கிறது இல்லை, நாத்திகமோடு வந்து போயிடுது. நாத்திகமோடு போய் என்ன பண்ணுது, பைபிளை பரண்டு மேலே வைக்கிறது, இல்லைன்னா எங்கன்னா செல்ஃப் மேலே வச்சுட்டு என்ன பண்ண தூசி தட்டிடுது. நீங்க திறந்து அதை வாசித்தா இது போல வாக்கு தத்தங்கள் உன் கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. ஓ இந்த வாக்கு தத்தம் எப்படி இருக்குடா, கட்டுண்டவங்களை விடுதலை ஆக்குறவரா, அப்ப நான் கட்டப்பட்டிருக்கேன், அப்ப நான் விடுதலை ஆக்குறவர் இயேசு தானே. அப்ப நீ ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உனக்கு விடுதலை நடக்கும். சுகமளிக்கிற தேவன் இயேசுன்னு போடுகிற, உன் தழும்புகளால் குணமாக்குன்னு போடுகிற. அப்ப ஆண்டவரே உங்க தழும்புகளை என்ன குணமாக்குங்க. ஆண்டவரே என் ரத்தம் சுகர் ஆகி போயிடுச்சு, ஆண்டவரே என் ரத்தம் என்ன பண்ற சுகரா இருக்கு, 400 500 ஆண்டவரே நீங்க எனக்காக ரத்தம் செய்யுங்க, உங்க ரத்தமா என் ரத்தத்தை மாத்துங்க. இதான் விசுவாசம். இங்க விசுவாசம் எங்க கேள்விக்குதான் இருக்குன்னா, விசுவாசம் என்பது தெரியல. விசுவாசம் என்பது தெரியல, அதை பெற்றுக்கொள்ள தெரியல. நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் சும்மா ஏசப்பான்னு சொல்ல மாட்டேன், சும்மா நாத்திகாம சொல்லிட்டு வரணும் அப்பயே நான் ஹீலிங் ஆயிடுனா முடியாது. வாயிலிருந்து அந்த விசுவாசம் பிறகு தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீரை ஊற்றுவார். கூப்பிட 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 தான் அற்புதம் நடக்கும். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்குன்னு சொன்னானா இல்லையா, சொன்னா இல்லையாமா? அது எங்க இருக்கு பாருங்க கேக்குறீங்க அந்த வசனம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்குன்னு கேட்கிறான். அப்போ என்ன பண்ண, நீ தேவனிடத்துல கேட்கணும், நீ மனதுருகி அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை போஷிங்க ஆண்டவரே, என் கடத்தை ஆண்டவரே நான் இனி கடன் வாங்க கூடாது ஆண்டவரே இப்படி கேட்கணும். ஆண்டவரே என் வியாதி என்னிடத்துல போகட்டும் ஆண்டவரே. அப்படி என்ன பண்ண, தாவீதின் குமாரனே என்னை நீ கூப்பிட 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 அற்புதங்கள் நிச்சயமா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன் குடும்பத்தில் நடக்கும். அற்புதம் நடக்காம போக அற்புதம் நடக்காம போகவே. சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு சகோதரி வந்தாங்க. 3 முறை குழந்தை பிறந்து இறந்து போச்சு. 3 முறை குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அவங்க ரொம்ப வருத்தமா சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு ராணுவத்தில் இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இனிமே இந்த குழந்தை வந்தா வரட்டும், வரலாம் பண்ண நாங்கள் வந்து என்ன பண்ண, நாங்கள் கணவன் மனைவியும் ஒரு மன விருத்தம் ஆயிட்டாயா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க நான் வரத்துக்கு முன்னாடியே உட்காந்துக்கிறாங்க, என்னை கூட்ட நேரத்துக்கு முன்னாடியே முன்னே வந்துட்டாங்களா அவங்க சொல்கிறாங்க, உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து அங்கே நிறைய பேசும்போது அந்த வார்த்தை அவங்க தொடப்பட்டு, ஐயா நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணும்போது கைகளை அவங்க மேலே வச்சேன், ஷாபா ராக்கா ராபாலா, உடனே அவங்க அப்படியே துள்ளி குதித்து கீழே விழுந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவங்க வயிற்று மேலே கை வைக்கணும். ஒரு வாலிமான பொண்ணு மேலே போய் கை வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த ஊழியக்காரம்மாவை கூப்பிட்டு நீ கை வைன்னு சொல்லி அது மேலே வைத்து கை ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நாள் சோதனை சொல்லியிருந்தேன், என் குடும்பத்தில் வந்து ஒரு சோதனை. அந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வருது. என்னன்னு கேட்டால், அந்த சகோதரி கன்சீவ் ஆகிட்டாங்க. இல்லையா? எங்கள் மனைவி சொன்னாங்க, ஏங்க இது போனால் போட்டு போதுங்க, ஆனால் இது போல் அற்புதம் எங்கெங்க நடக்கும் அப்படின்னாங்க. இல்லையா? அற்புதம் இருக்கு, நிச்சயமாக அற்புதம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு நீங்கள் உட்காந்துங்கிற நீங்கள் அற்புதத்தை தேடி வந்துடுறீங்க. அதான் ஆண்டவர் பேசுகிறேன். நான் எத்தனை வந்த செய்தியே வேறு, எத்தனை வந்த செய்தியை நான் வேறு கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேச வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டும் போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
குழந்தையே இனிமே பிறந்தாலும் போனவங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சு. அற்புதம். ஆண்டவர் உங்களோடு பேசுறாருன்னா நீங்க அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். எபிரேய நிருபம் 11:12 வாசிங்க. எபிரேய நிருபம் 11:12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எப்படி பிறப்பாங்க? சரீரம் செத்து போச்சு, எப்படி பிறப்பாங்க? சகோதரியே, ஒருவேளை உன் சரீரம் செத்து போச்சா, உன் இருதயம் நின்னு போது சொன்னானா, உன் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்களா? இல்லன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரீரம் செத்து போனவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல எப்படி சங்கதி பிறந்தாங்க? எப்படி சங்கதி பிறப்பாங்க? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்ற எப்படி சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சங்கதி பெருகன்றாரு. ஏன்னா அவருடைய வார்த்தையினாலே ஒரு ஜீவனை உருவாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். ஒருவேளை என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் நாங்கள் என்ன பண்ண ஒரு அங்கீகாரம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் நண்பர்கள் மத்தியிலும் சொந்தக்கார மத்தியிலும் எல்லாவற்றையும் நாங்கள் ரொம்ப என்ன பண்றோம், கேவலமா பின்தங்கி போய்கிற ஆண்டவரே, நாங்க ஒண்ணுமே இல்லை, நீ நிக்கிறியா? கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை உனக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் உங்க தலைமையில கைகளை வைக்க சொல்றேன். நான் இருப்பது தேவ கிருபையில. சொல்லுங்க, நான் இருப்பது தேவ கிருபையில. இதான் விசுவாசம். அல்லேலூயா. சில பேருக்கு தெரியல, தலைமையில கை வச்சா என்ன தெரியல. அல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள். அற்புதங்கள் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அற்புதம் பெறாம போகக்கூடாது. அல்லேலூயா. அற்புதம் பெறாம என்ன பண்ணுவது? போகக்கூடாது. அடுத்த வாரம் வந்து அற்புதம் என்ன சொல்லணும், அதுக்கு விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரத்துல. நல்ல புரிஞ்சுக்க, உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீ ஆண்டவரத்துல உன்னை ஒப்பு கொடுத்தினா நிச்சயமா அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கதி எப்படி பிரிப்பாங்க பாருங்க. இன்னொரு சாட்சியை சொல்றேன். ஒரு சகோதரிக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வந்தார். அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ அடுத்த வருஷம் குழந்தை பிறப்பாயின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரருடைய நம்பரை வாங்கிட்டு போயிட்டு 1 மணிக்கு அந்த சகோதரி இரவு 1 மணிக்கு அந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னா, ஐயா எனக்கு கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க, எப்படியா குழந்தை பிறக்கணும்னு கேட்குறாங்க. பார்த்துக்கு நல்லா பார்த்துங்க சகோதரிங்களே, சகோதரி, இந்த பாஸ்ட்டுக்கு வடவடன்னு ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோமோ, பொய்யான வார்த்தை ஜெபம் பண்ண சொல்லிட்டோமோ அப்படி இவர் உள்ளுக்குள்ளே இருக்கும் போது அவர் சொன்னாராம், பயப்படல அவர் என்ன விசுவாசம், ஏம்மா நான் சொன்னது அப்படியே நடக்குமான்ட்டாராம். அடுத்த ஆண்டு அந்த சகோதரி அந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒரு குழந்தையோடு வந்தாங்களா. அல்லேலூயா. புரியுதா சகோதரி? கர்ப்பப்பையே இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பை உருவாயிடுச்சு. கரங்கள் தட்டுங்க. இதான் விசுவாசம், இதான் அற்புதம். ஒருவேளை இங்க யாருன்னா எனக்கு குழந்தையே இல்லைன்னு இருக்கிறீங்களா சகோதரிகளே, இல்லை எனக்கு திருமணம் ஆகலேன்னு இருக்கிற சகோதரிகளே, இல்லை ரொம்ப நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்ற சகோதரிகளே, உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய மகிமை உள்ளவராக. அல்லேலூயா. அது சொல்றார், நிச்சயமாய் முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. இதான் அற்புதம். கர்ப்பப்பையே உருவாகுதுன்னா எவ்வளோ பெரிய அற்புதம். இது நடந்த உண்மை. என்னது நடந்த உண்மை. நீங்க நினைக்கிறீங்க பைபிளில் தான் சூப்பன கை மறுகையா மார்ச்சி நினைப்பீங்க. பைபிளில் தான் கூனி என்ன பண்ணாரு, நிமிர வச்சாருங்க. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஊனம் இருக்கு. நமக்குள்ள என்ன அவிவிசுவாசம் என்ற ஒரு ஊனம் இருக்கு. இந்த அவிவிசுவாசம் எடுத்தா நீயும் நிமிருவ. அல்லேலூயா. அப்ப நிமிர செய்கிறவர் யாரு? தேவன். அற்புதங்களை செய்கிறவர் யாரு? தேவன். நீ சேவிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசிக்க வேண்டும். உன் விசுவாசம் மட்டும் போதும். அற்புதங்களை அவர் நடத்துவார். அற்புதங்களோடு உன்னை நான் கடந்து செல்ல செய்வார். அவர் செய்ய போற அற்புதம் பெரிய அற்புதம், எதிர்பார்க்காத அற்புதம். குடும்பம் எதிர்பார்க்காத அற்புதத்தை காணப்போகுது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை என்ன பண்ண
நீங்க உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்பா. அடுத்த வசனம் வாசி. அது மலைகள், அது வாசிப்பா. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நீரூற்றுகளே கொண்டு போறான். வறட்சியான காலத்தில் நீரூற்றுகள். தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியேன். அவர் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீராண்டிலே, அமர்ந்த தண்ணீர். எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும்னா, எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா, அது எந்த மனுஷனால என்ன பண்ணல பறிக்க கூடாது. என் மகிழ்ச்சி அமர்ந்ததா இருக்கணும். என் மகிழ்ச்சியான சந்தோஷம் அது நிலையா இருக்கணும். நிலையான சந்தோஷத்தை நாடணும். நிலையான நீரூற்றுக்குள்ள போகணும். இது எல்லாம் யார் கொண்டு செல்வார்னா, இயேசு மட்டும் தான் கொண்டு செல்ல முடியும். ஏதோ ஒரே நாளில் இருக்கிற சந்தோஷம் கிடையாது, ஒரு வினாடியில் சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கேட்டுங்க. சந்தோஷம் என்பதே இன்னைக்கு கேள்விக்குறி. கணவன் மனைவிக்கு உள்ள சந்தோஷம் என்பதே கேள்விக்குறி. உறவினர்கள் மத்தியில் இருக்கிற சந்தோஷம் என்பது கேள்விக்குறி. நண்பர்கள் இருக்கிற சந்தோஷம் என்பது கேள்விக்குறி. இன்னைக்கு எல்லாமே என்னதுன்னா, எதனா ஒன்று கொடுத்து தான் சந்தோஷத்தை வாங்க முடியும். உண்மையா சொல்லுங்க, யாரும் எனக்கு பிரதிபலம் பார்க்காம என்னை நேசிக்கிறான்னு என்ன சொல்ல முடியுமா? உண்மையா சொல்ல முடியுமா? அன்பு தணிஞ்சு போச்சு. அன்பு தணிஞ்சு போச்சு. விசுவாசிக்குள்ள ஊழியருக்குள்ள இருக்கிற அன்பு கூட தணிஞ்சு போச்சு. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள அன்பு தணிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருவர் வாழ்த்து சொல்றீங்களா? சபை முடிஞ்சவனே பார்க்கலாம், அவங்க பேக் எடுத்து என்ன பண்றீங்க? சபை அதை கலந்து போயிருங்க. என்ன கடந்தே கடன்னு போயிருங்க. என்ன அன்பு இருக்கா? சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்பது ஒரு ஐக்கியம். புரியுதா? இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னா, முதல்ல நீங்க அன்பா இருக்கிறீங்களா? ஒரே சபையில பொண்ணு எடுக்க மாட்டாங்க, தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியுமா? ஏன் எடுக்க மாட்டாங்க சொல்லு பார்க்கலாம். சகோதரர்கள் கரங்களை தட்டு. ஒரே சபையில பொண்ணு கட்டக்கூடாது. ஒரே சபையில பக்கத்துல பொண்ணு கட்டிக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் இங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட இந்த சபை உங்களை ஐக்கியமாக்கி, இந்த ஐக்கியத்தில் உங்களை ஒருவருடைய ரத்தம் என்ன அப்படின்னா கலந்திருக்குது சபை. அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதான் சொல்றாங்க. அப்ப என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும். போறீங்க உடனே என்ன பண்ண? உடனே சபை முடிச்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் சொன்ன உடனே என்ன பண்ற? போயிடுற. அவன் மசூதியில என்ன பண்ணா? தொழுகை நினைச்சிட்டு அவன் எப்படி பண்ண தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் கட்டி பிடிச்சு தன் அன்பை பரிமாறி விசாரிச்சு புறஜாதி செல்றான். அவன் இந்துக்காரன். அவன் அன்பை எப்படி தெரியுமா பரிமாறுறான்? கொக்கிய குத்திக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? வேலை குத்திக்கிறான். தன் சரீரத்தை என்ன பண்றான்? கீழ்த்து கொண்டு கல்லை என்ன பண்றான்? அந்த கல்லு மேல வச்ச நம்பிக்கைய அவன் அன்பை எப்படி செலுத்துறானா, தன் சரீரத்தின் மூலமாக அன்பை செலுத்துறான். ஆனா ஜீவன் உள்ள தேவனை வணங்குற நம்மளுக்கு அன்பு இருக்கா? இல்ல. குரோதம். இந்த வார்த்தை சிலர் கேட்கல. செவிட்டு விரியன் காது. அன்பா இருக்கு, ஐக்கியமா இருக்காங்களா? சபை எங்கன்னா ஐக்கியமா இருக்கா? நல்லா கேட்டு, நான் சொல்ற கேட்டுக்க, கோச்சி கூடாது. ஒரு மசூதியை போய் இடிச்சினா அடுத்த மசூதிக்காரன் 1000 பேர் வருவான். 1000 பேர் வருவான். உண்மையாவே சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ சபைக்கு இந்த சபைக்கு ஒரு ஆபத்துனா, இங்க இருக்கிற சுத்திக்கிற சபை ஃபுல்லா வந்தா யாருன்னா ஒருத்தர் வர முடியுமா? வர முடியுமா? பத்தியா? ஊழியத்திலே அன்பு இல்லை. பத்தியா? ஊழியத்திலே அன்பு இல்லை. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும். கரங்களை அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. நாடணும். அந்த அன்புக்குள்ள நீங்க போகணும். சபை அன்புக்குள்ள போனாதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை அன்புக்குள்ள போனாதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை அன்புக்குள்ள போன என்ன பண்ண? எடுத்துக்கொள்ளப்படாது. நல்லா புரிஞ்சுதா? அப்போ நீ அன்பால கட்டப்பட்டிருக்கணும். நீங்க ஊழியர் கூட தேவனோட கட்டப்பட்டிருக்கணும். உனக்கு ஒண்ணு வேணா அடுத்த விசாரி. நம்ம சபையில யார் வரணும் போய் விசாரிக்கணும். பாஸ்டர் தான் வரணும் கிடையாது. பாஸ்டர் தான் வந்து என்ன பண்ணா ஜெபம் கிடையாது. நீங்க போய் ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கணும். ஒருவருக்கு விசாரிச்சு பண்ணா அவங்களுடைய குறைகள் நிறைகள் என்னன்னு பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அங்க ஒரு அற்புதம்
நடக்கும். நமக்குள்ள அற்புதம் இருந்து நம்ம அந்த அற்புதத்தை பயன்படுத்தாம இருக்கிறோம். நமக்குள்ள கொடுத்த வரத்தை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். நமக்குள்ள கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தாத இருக்கிறோம். நமக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்தாத இருக்கிறோம். நமக்குள்ள கொடுத்த அந்த அன்பின் ஆழமான அன்பை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம வேஷம் போடுகிறோம். வேஷம் போற கிறிஸ்துவ விருதையாய் திரிகிறான். வேஷம் போற கிறிஸ்தவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. எல்லாம் மாய்மலையா தான் தோன்றும். அவன் இருளில் இருப்பான், அவன் வெளிச்சத்தில் இருக்க முடியாது. தேவன் அன்பா இருக்கிறானா, நாமளும் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. இது ரொம்ப கசக்கும். சுவையாகிற உணவு உடம்புக்கு கெடுதி. நீ எதெல்லாம் சுவையா சாப்பிடுறியோ அது உடம்புக்கு கெடுதி. அல்லேலூயா. கொஞ்சம் மருந்து சாப்பாடும் சாப்பிடணும். அப்பதான் என்ன பண்ண, அது உனக்கு குணமாக்கும். புரியுதா? குணமாக்கும். அப்ப என்ன பண்ணுனா, அன்பை நாடணும், சந்தோஷமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாரும் என்ன பண்ண, நம்மளால யாரும் கெடுக்கக்கூடாது, நம்மளால யாரும் சந்தோஷத்தை ஏற்கக்கூடாது, நம்மளால யாரும் என்ன பண்ண व्यसனப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு என்ன பண்ண, யாருக்கு நம்ம உபத்திரமா இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் யாருக்கும் உபத்திரமா இருக்கக்கூடாது. சபையில் வர நீயோ நானோ யாருக்கும் உபத்திரமா இருக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணா, நம்மளை பலப்படுத்திக் கொள்ளணும். அதை ஆண்டவரத்தை கேட்கணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என் ஆவியை பலப்படுத்துங்க, என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க, என் சரீரத்தை பலப்படுத்துங்க, என் சிந்தையை பலப்படுத்துங்க, என் கண்ணை பலப்படுத்துங்க, என் நாவை பலப்படுத்துங்க. என் நாவை நீங்க பலப்படுத்தும் போது என் நாவிலிருந்து ஜீவ ஊற்று உம்முடைய வார்த்தை வெளி வரணும் ஆண்டவரே. அது புறஜாதிகள் என்ன பண்ணா, ரட்சிப்புகளை கூட்டு வரணும் ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, என் நாவிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு விண்ணப்ப ஜெபமும் என்ன பண்ணா, பரலோகத்தை அசக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா துர்ச்செய்தி கேட்டாலும் இருதயம் கலங்க. இது வாடகை தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொன்ன பக்கத்தில் அப்படிலாம் நீ நினைக்கவே விடுக்காது. அல்லேலூயா. நீ சொல்ல 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 துர்ச்செய்தி கேட்டாலும் இருதயம் கலங்காது. எவ்வளவு பெரிய அந்த துதிக்கு எவ்வளவு மகத்துவம் பாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷனுடைய உறுப்புகளை போனா அவன் 100 வருஷம் ஜீவனோடு இருப்பான். நீ வேதத்தை நல்லா படிச்சு தியானிங்க. வேதத்தை படிக்கிறதை விட்டு தியானிக்க பாருங்க. வேதத்தை ஒவ்வொரு வசனத்தையும் தியானிச்சா, ஒவ்வொரு உறுப்பையும் தியானிச்சா, ஆண்டவர் மெய் தெய்வமாகிய அவர் நம்மளோடு பேசுகிறதை நீங்க விரும்புறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசனம் பேசணும் இல்ல, இது ஓல்டு பைபிள் புத்தகமே தீர்க்கதரிசன வார்த்தைகள். தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதில் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த இருக்குள்ள கருக்குள்ள பட்டயம் இது எவரையும் வெட்டும், போதிக்கிற என்னையை வெட்டும், கேட்கிற உன்னையை வெட்டும், எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும், எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு செல்கிற ஜீவன் உள்ள வார்த்தை மேல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக பொன் வெள்ளியை பாக்கினம் நீ விளம்பின வேதமே நலம். வேதத்தை நேசி. எவ்வளவு தங்கம் வெள்ளி பணம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் என்னை பரலோகம் கொண்டு போகாது. இந்த ஓல்டு பைபிளை நான் படிச்சு, இந்த பைபிளை நான் தியானிச்சா, இந்த வார்த்தை என்னை பரலோகம் கொண்டு போகும். அதுதான் தாவீது சொல்கிறான், அநேக பொன் வெள்ளியை பாக்கினோம் நீ விளம்பின வேதமே நலம் என்றான். யார் சொல்றான்? தாவீது ராஜா. யார் ராஜா? தாவீது ராஜா சொல்றான். அப்ப என்ன பண்ணும்? வேதத்தை வாசித்து தியானிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்தை நாடணும். ஊர்ல அநேகம் உன்னை சொல்லுவான் பைபிளை தூக்கும் போது, நீ இந்த காதில் வாங்கி அந்த காதில், அப்பதான் நீ சேவிட்டு வீடா மாறணும். நீ பைபிளை தூக்கும் போது இல்லாத போல தான் சொல்லுவான். என்ன ரூம் போட்டு பேசுவான், ஒடியாந்து சொல்லுவான். ஏன்னா நீ அவன் பாவத்தை கண்டிச்சு அவன் பாவத்தை எங்கன்னா சொல்லிட்டு போற என்ன பண்ணுவான், முன்கூட்டியே வந்து சொல்லுவான். நீ பைபிளை தூக்கிட்ட போது நீ பரிசுத்தம். நல்லா கேட்டுக்கோ. பைபிளை நீ வாசிக்க ஆரம்பிச்சு எப்போ இயேசுவை ஏற்றி கொண்டியோ அப்போ தேவன் உன்னை மறுரூபமாக்கி இருக்கிறார் அர்த்தம். உன்னை ஞானஸ்தானத்தில் மறுரூபமாகி இருக்கிறார். ஆவியில அபிஷேகத்தில் உன்னை மறுரூபமாக்கி இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால உன்னை மறுரூபம் ஆக்கிறார். அவர் ரத்தத்தினால உன்னை மறுரூபம் ஆக்கிறனா நீ பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா நீ பரிசுத்தர். அநேகர் சொல்ற காரியங்களை நீ வைத்துக் கொள்ளக்கூடாது. அது உன்னை என்ன பண்ண பலவீனப்படுத்தும். நீ ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணா, அவர்களுக்காக ஜெபம் பண்ண 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 அவர்களும் மனம் மாறுவார்கள். அல்லேலூயா. 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 கட்டுண்டவளா இராமல் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் போது என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். இன்னொரு வசந்த வாசிப்பா. அதுல
என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். போத பாருங்க, எல்லா திசையிலிருந்தும் ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். போனவர்கள் உங்களை விட்டு போனவங்க போட்டோம், புதிதானவர்கள் உங்கள் மேல் திரும்புவார். அவருடைய பார்வை யாரெல்லாம் படுதோ மலைகள் எல்லாம் உங்களுக்கு வழிகளாய் மாற்றுவார். மலைகள் எல்லாம் வழிகளாய். மலை எனக்கு தான் பிரச்சனை ஆண்டவரே, இந்த மலை என்னை ரொம்ப என்ன பண்ண, என்னை கடக்க முடியல, போக முடியல. ஒருவேளை பாவம் கூட இருக்கலாம், ஒருவேளை கடன் இருக்கலாம், ஒரு வியாதி இருக்கலாம், ஒருவேளை போராட்டம் இருக்கலாம், இல்லை ரகசியமாக எதையோ காரியம் உனக்குள்ள ஒரு மலை போல இருக்கலாம். தினமும் அது என்ன பண்ண, உன்னை முள்ளு போல குத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற அந்த மலைகள் எல்லாம் உனக்கு வழிகளாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் அதிகமாக ஆகத்தான் உன் மலைகள் எல்லாம், உனக்கு முன்பதாக இருக்கிற மலைகள் எல்லாம் தேவன் வழிகளாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நேசரின் பாதம் அமர்ந்து ஜெபம் பண்ண பாட்டு தெரியுமா? தெரியாதா? சரி, வேற என்ன ஒரு பாட்டு? ஷபாரா பாலா பாலா ரீகாரா பாலா 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 பஷன் ஓரா பாலா காரா தீரா பாலா ஷந்துரா வர 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 ரீகாரா பஷதுரா பா ரீபா காரா தாரா பாலா ரபா இல்ல ஷபாலா தாரா பாலா ஓரா பாலா காரா தீரா பாலா ஷந்துரா ஷீ பாலா காரா தீரா பா. எல்லாம் ஒப்பு கொடுத்து சகோதரி ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்து சபை முடிஞ்ச உடனே அப்படியே போயிடக்கூடாது. ஒவ்வொரு விசாரித்து அன்பு செலுத்தி கட்டப்பட்டவர்களை கட்ட அவுர்த்து போகணும். இருள் இருக்கிறவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளால் போகணும். நீங்க ஓ ராபா லாபா லாபா எல்லா கண்களை மூடுங்க. ஒரு 2 சரணங்களை பாடுங்க. ராபா லாபா ஓ ராபா லாகா ராபா லாகா இரிபா காரா ராபா லாகா ஹalleluya சோத்ரம் ஓ ராபா லாகா ராபா லாபா ஆமென். ஓ ஆவியானவரே சோத்ரபா சோத்ரபா ஆமென். ஹalleluya. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
வெண்கல கதவுகளை உடைத்திடுவாரே, வெண்கல கதவுகளை உடைத்திடுவாரே, இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு. கலங்காதே கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். எல்லாரும் அறிக்கை செய்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். அற்புதங்களை செய்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், கோணலை நேராக்குகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர், புயங்களை அக்கினியால் சுட்டரிக்கிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என் கரம் பிடித்திருக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னால் நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய். எனக்குள்ள இருக்கிறது தேவ அபிஷேகம்.